அந்த கை கொஞ்சம் வரமாட்டேங்குது, வந்துடும். இதை பண்ணிட்டே இருங்க, ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, செஞ்சுட்டு உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை கவனிச்சு பாருங்களேன். பாருங்க, அப்படி திரும்பி ட்விஸ்ட் பண்றோம். இந்த முதுகு லேச வளையுதா, ட்விஸ்ட் ஆகுதா? ஆனா நம்ம வீசுறது கை, அசைவங்கிறதுக்கு முதுகு ஸ்பைனுக்கு வருது. நம்ம நடக்கிறது காலு, ஆனா அது எங்க கனெக்ட் ஆயிருக்கு? நம்முடைய ஸ்பைனல் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம உடம்புல அந்த முதுகு தண்டுவடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு முதுகு தண்டுவடம், அந்த இடத்துல நீங்க வளைச்சிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது அசைவு கொடுக்கணும். அப்பதான் அந்த இடுப்பு வலி எரிச்சல்லாம் வராம இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. சொல்லுங்க, அசைவே ஆற்றல் தரும். சொல்லுங்க, ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரர், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னாரு, அவருக்கும் வரேன் நான். அது மனசுல தொந்தரவு இருந்தாலும் சரி, உடம்புல தொந்தரவு இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மூமெண்ட் கொடுத்தோம்னா, ஒரு அசைவு கொடுத்தோம்னா, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல போயிட்டு வந்தோம்னா சரியா போயிடும். நான் ஒவ்வொருத்தராக கவுண்ட் சொல்றேன். அதனால ஐயா, நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ, இப்ப ஐயா வந்து அநேகமா ஒரு 4 தடவை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 தடவை வந்திருக்கீங்க, 5 தடவை ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவை வரையிலையும் ஒரு எக்ஸசைஸ் ஆகுது நீங்க கத்துக்கணும். அங்க அன்பு சகோதரர், உங்க பேர் என்ன? திருமூர்த்தி. பாருங்க, திருமூர்த்திட்டு ஒண்ணு நான் பேசவே ஆரம்பிக்கல, அவர் வந்து மெதுவா பேச வரையில என்ன சொல்ல, நீங்க உள்ள போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு. அப்பங்க திருமூர்த்தி, நம்ம ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்ல உணவு பரிமாறிட்டு இருக்காங்க, அங்க எல்லாமே சக்தியான ஆகாரம் தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு பசி இருக்கிறப்ப போய் எந்த உணவை சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லதானே பண்ணும். அது மாதிரி இங்க உங்களுடைய பிரச்சனை எதுவா இருக்கட்டும், நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த கிளாஸ்ல, இந்த ஃப்ரீ கிளாஸ் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது, நீங்க எதை செஞ்சீங்கனாலும் யார் செஞ்சாலும் நல்லதான் கொடுக்கும். இப்ப தனியாவே பிரிக்கிறது இல்லை. இப்ப எங்க சகோதரி ஹேமா வந்து வந்திருக்காங்க சேலத்துல, அவங்களுக்கு வந்து அந்த முகவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்படுறாங்க, டக்கு டக்குன்னு ரொம்ப ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தனியா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க மட்டுமே, நீங்க மட்டுமே பண்ணக்கூடிய பயிற்சி, உங்களுக்கு மட்டுமே சிகிச்சை. அதை நான் இங்கிருந்தே பேச மாட்டேன். பேசினா என்ன ஆகுனா, இன்னொருத்தர் அதை எடுத்துட்டு போய் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுல தப்பு வந்துடும். ஃபார் சர்டன் ப்ராப்ளம்ஸ் திருமூர்த்தி, வி ரெக்வயர் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேண்ட். நம்ம வண்டியில வந்து நம்ம அடிக்கடி போய் வண்டியை பார்த்தோம்னா ஸ்பார்க் பிளக் இங்கே தான் இருக்குது, இது இப்படி கழட்டி தொடச்சி போடலாம்னு பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் வந்து என்ஜின் ஏரியாக்குள்ளேயோ இல்லை கிரிட்டிக்கல் ஏரியாவில் நம்ம கை வைக்க முடியாது, கை வச்சா சிக்கலாகி போயிடும். அது மாதிரி தான். அப்போ இந்த ஃப்ரீ கிளாஸில் நாங்கள் பல விஷயங்கள் சும்மா லேசாக தட்டினவே சரியாக போயிடும். அதனால ஃப்ரீ கிளாஸ் வந்து எஃபெக்ட்லெஸ்ன்னு நினைக்க வேணாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஐயாவுடைய வயது, அவருடைய வயசுக்காக நம்ம சொன்னோம் ஒரு 5 நாள் வந்து ஸ்டே பண்ணிக்கன்னு. அம்மா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அம்மா காவேரி அம்மா அன்னைக்கு வந்ததுக்கும், உண்மையிலேயே காவேரி அம்மா யார் கூட்டிட்டு வந்தாங்க? உங்களை யாரு அறிமுகப்படுத்தினாங்க? வா போலான்னு. பேர் மட்டும் சொல்லுங்க. பேரே தெரியலையா? மாரிமுத்தையா. ஆனா மாரிமுத்தண்ண பேர் தெரியலங்கிறாங்க. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா வர்றப்ப ஹேமா காலெல்லாம் வீங்கி இருந்துச்சு, ஞாபகம் இருக்காமா? இந்த கை கால் இந்த முகம் பக்கம் வீங்குது அப்படின்னாவே நீங்க அலர்ட் ஆயிடணும். சாதாரணமா இருக்கிறோம், திடீர்னு நம்ம உடம்பு வெயிட் ஏறுதுன்னு வச்சுங்க திருமூர்த்தி, சரசரன்னு வெயிட் ஏறுது, கவனிக்கணும். இல்ல வேகமா இழைக்கிறீங்க, கவனிக்கணும். இது ரெண்டுமே ஈஸியா நடக்கக்கூடாது. அம்மாவுக்கு கால்லாம் வீங்கி இருந்துச்சு. நான் வந்து நினைச்சேன் உள்ள வந்து அவங்களுடைய கிட்னியில அல்லது பியூரிஃபிகேஷன் சிஸ்டத்துல ட்ரபிள் ஆயிடுச்சு, இது ஒருவேளை இவங்க கவனிக்காம விட்டாங்கன்னா இன்னும் சீரியஸ் இன்ஜுரிஸ் வரும். கரெக்டா டாக்டர் பார்க்கலன்னா அது நம்ம போக வேண்டியதான். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்காங்க, கட் பண்ணு.